வணக்கம். பதஞ்சலி யோக சூத்திரா அது வந்துட்டு மூணாவது சூத்திரா பார்க்குறோம். என்ன சொல்லியிருக்காருன்னா, காண்பவன் தன் வடிவத்தில் நிற்கிறான் அப்படிங்கிறது 2வது சூத்திரம். 3வது சூத்திரம் வந்து மற்ற பொழுது விருத்திகளின் வடிவை ஏற்கிறான். மற்ற பொழுது விருத்திகளின் வடிவை ஏற்கிறான். அவர் சொல்கிறது புரியுதுங்களா? விருத்திகள்லாம் என்ன? நம்முடைய ஆசை, தேவைகள் இதெல்லாமே வந்துட்டு விருத்திகள். அது ஏன் வந்துட்டு விருத்திகள் சொன்னாங்க? ஏன்னா நமக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, விருத்தியாகுது சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நமக்கு தேவையான மாதிரி அந்த எண்ணங்கள், ஆசைகள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கூட்டிகிட்டே போயிடுவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, மற்ற பொழுது விருத்திகளின் வடிவை ஏற்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம வந்து என்ன செய்யணும்? இந்த விருத்திகளை அடக்காத பொழுது என்ன எண்ணுகிறபடியே ஆகிறான். சொல்லிட்டு புரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா, பாரதியார் வந்துட்டு இது சொல்லியிருக்காங்க. ஓகே, விளக்கம். பாரதியார் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து இந்த விருத்தியில் வந்துட்டு அடக்கல் அப்படின்னா, நம்ம வந்து என்ன எண்ணுகிறோமோ அதன்படியே ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு எப்படி இருக்கணும்னா, நம்ம நிகழ்காலத்தில் நம்முடைய மனதை வந்து வச்சுட்டு நம்ம வந்து செயல்படணும். அந்த மாதிரி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா, நம்ம பொழுது ஒரு மனம் எதை நினைக்கிறதோ அப்பொழுது நீ அதுவாகிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ப்ரெசண்டில் வந்து மனதை வச்சு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு வெற்றி நிச்சயம். நன்றி. ஓம் பதஞ்சலி சித்தர் திருவடிகளே சரணம்.